ஒரு சோதனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். தேர்வு எழுதியிருக்கிறீர்கள். ஒரு கேள்விக்கு உடனே பதில் தெரிகிறது. எழுதுகிறீர்கள். பிறகு யோசிக்கிறீர்கள். இது தப்பு போல இருக்கிறது. மாற்றுகிறீர்கள். பேப்பர் திருத்தி வருகிறது. முதலில் எழுதிய பதில் சரி. யோசித்து மாற்றிய பதில் தப்பு. இது உங்களுக்கு நடந்திருக்கும். இன்னொன்று பாருங்கள். போன் அடிக்கிறது. திரையை பார்க்கவில்லை. ஆனால் யார் என்று தெரிகிறது. யோசித்தீர்களா? இல்லை. கணக்கு போட்டீர்களா? இல்லை. ஆனால் தெரிகிறது. இதை எல்லாரும் இன்ட்யூஷன் என்கிறார்கள். தமிழில் உள்ளுணர்வு. ஆனால் இது உண்மையிலேயே என்ன? எங்கிருந்து வருகிறது? உங்கள் மனம் 3 நிலைகளில் வேலை செய்கிறது. கான்ஷியஸ் மைண்ட், தமிழில் நினைவு மனம். சப்கான்ஷியஸ் மைண்ட், தமிழில் ஆழ்மனம். இன்ட்யூஷன், தமிழில் உள்ளுணர்வு. பெரும்பாலானவர்கள் முதல் 2ஐ மட்டுமே அறிவார்கள். 3ஆவதை பற்றி யாரும் பேசுவதில்லை. ஆனால் அதுதான் மிக சக்தி வாய்ந்தது. இன்று அந்த 3 நிலைகளையும் பார்ப்போம். ஒரு பழங்கதையும் கேட்போம். ஒரு அறிவியல் ஆய்வும் பார்ப்போம். இன்ட்யூஷன் என்பது ஏன் கடவுளின் மொழி என்று சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். வணக்கம், குவாண்டம் சித்தர். முதல் நிலை, கான்ஷியஸ் மைண்ட், நினைவு மனம். நீங்கள் இப்போது இந்த காணொளியை பார்க்கிறீர்கள். நான் சொல்வதை கேட்கிறீர்கள். புரிந்து கொள்கிறீர்கள். இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்ட் செய்கிறது. கணக்கு போடுவது, புத்தகம் படிப்பது, ஒரு முடிவை ஆராய்ந்து எடுப்பது, எல்லாம் நினைவு மனம். ஒரு ஒப்புமை சொல்கிறேன். உங்கள் போனில் ஆப்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து திறக்கிறீர்கள். நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் இயக்குகிறீர்கள். கான்ஷியஸ் மைண்ட் இது போன்றது. நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்கிறீர்கள். இது சக்தி வாய்ந்தது. இதனால்தான் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்தன. ஆனால் ஒரு பெரிய குறை இருக்கிறது. நினைவு மனம் மிகவும் மெதுவானது. ஒவ்வொரு தகவலையும் ஆராய வேண்டும். ஒப்பிட வேண்டும். முடிவு எடுக்க வேண்டும். நேரம் ஆகும். அதுவும் தப்பாகலாம். தேர்வில் நீங்கள் யோசித்து மாற்றிய பதில் தப்பு என்று சொன்னேன் அல்லவா? அது கான்ஷியஸ் மைண்டின் வேலை. யோசிக்க யோசிக்க குழம்புகிறது. 2வது நிலை, சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம். நீங்கள் காரில் போகிறீர்கள். கியர் மாற்றுகிறீர்கள். பிரேக் அழுத்துகிறீர்கள். திசை மாற்றுகிறீர்கள். ஆனால் ஒன்றையும் யோசிப்பதில்லை. உடல் தானாகவே செய்கிறது. தேர்வில் முதலில் வந்த பதிலும் இதுதான். யோசிக்காமல் வந்தது. சப்கான்ஷியஸ் மைண்ட் பின்னணியில் வேலை செய்கிறது. இதை ஒரு பிரபலமான அறிவியல் ஆய்வு மிக தெளிவாக காட்டுகிறது. அன்டோனியோ டமாசியோ என்ற நியூரோ சயின்டிஸ்ட் அமெரிக்காவில் ஒரு சோதனை செய்தார். ஒரு மேசையில் 4 சீட்டுக்கட்டுகளை வைத்தார். ஒவ்வொன்றிலிருந்தும் சீட்டு எடுக்கலாம். சில கட்டுகள் பாதுகாப்பானவை. சில கட்டுகள் ஆபத்தானவை. எது நல்லது எது கெட்டது என்று யாருக்கும் சொல்லப்படவில்லை. தானாக கண்டுபிடிக்க வேண்டும். கவனியுங்கள். இங்கேதான் ஆச்சரியம். ஒவ்வொரு சீட்டு எடுக்கும் போதும் உடலின் ரியாக்ஷனை அளவிட்டார்கள். தோலின் மின்சார மாற்றத்தை கவனித்தார்கள். 50வது சீட்டுக்கு பிறகு ஒரு அதிசயம் நடக்கிறது. ஆபத்தான கட்டை நோக்கி கை போகும்போது உடலில் பதற்ற சிக்னல் வருகிறது. உடல் ஏற்கனவே அறிந்துவிட்டது எது ஆபத்து என்று. ஆனால் அவர்களிடம் கேட்டால் தெரியவில்லை என்கிறார்கள். 80வது சீட்டுக்கு பிறகுதான் கான்ஷியஸ் மைண்டுக்கு புரிகிறது. அப்போதுதான் வார்த்தையால் சொல்ல முடிகிறது. யோசியுங்கள். 30 சீட்டுகளுக்கு முன்னாடியே ஆழ்மனம் அறிந்துவிட்டது. நினைவு மனம் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது? நம் உடலில் மூளைக்கு வெளியிலும் நியூரான்கள் இருக்கின்றன. நியூரான் என்றால் நரம்பு செல். வயிற்றில் 50 கோடி நியூரான்கள். அறிவியல் இதை செகண்ட் பிரைன் என்று அழைக்கிறது. 2வது மூளை. உவமை அல்ல. உண்மையிலேயே ஒரு மூளை வயிற்றில் இருக்கிறது. இருதயத்தில் 40,000 நியூரான்கள். இருதயத்தில் இருந்து மூளைக்கு போகும் சிக்னல்கள் மூளையிலிருந்து இருதயத்துக்கு போவதை விட அதிகம். போன் ஒப்புமையில் இது ஆபரேட்டிங் சிஸ்டம் போன்றது. நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் பின்னணியில் எல்லாவற்றையும் இயக்குகிறது. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்டுக்கு முன்னாடியே அறிகிறது. வேகமானது. சக்தி வாய்ந்தது.
ஆனால் இதில் ஒரு பிரச்சினை இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை இன்ட்யூஷன் என்று நினைக்கிறார்கள். ஆழ்மனம் சொல்வதை உள்ளுணர்வு என்று நம்புகிறார்கள். ஆனால் இது முழு உண்மை அல்ல. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது என்ன? நீங்கள் முன்பு பார்த்தது, கேட்டது, கற்றது, உணர்ந்தது இவற்றின் பதிவு, கடந்த கால அனுபவங்களின் சேகரிப்பு. இது ஆழமான மனம்தான். ஆனால் இன்னும் மனம்தான். அதனால் ஆழ்மனமும் தப்பு சொல்லலாம். குழந்தை பருவத்தில் நாய் கடித்திருந்தால் எல்லா நாய்களையும் பார்த்தும் பயப்படுவீர்கள். ஆனால் எல்லா நாய்களும் கடிக்காது. இது சப்கான்ஷியஸ் மைண்டின் தப்பு. கடந்த கால பேட்டர்னை எல்லா இடத்திலும் பார்க்கிறது. டமாசியோ ஆய்வில் உடல் 50வது சீட்டில் அறிந்தது. ஆனால் அதுவும் கடந்த கால அனுபவத்தின் பதிவுதான். சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அப்போது உள்ளுணர்வு என்பது ஆழ்மனம் மட்டும்தானா? இன்ட்யூஷன் என்பது வெறும் பாடி ரியாக்ஷன் மட்டும்தானா? ஃபோன் ஒப்புமையில் ஆப்களும் பார்த்தோம், ஆபரேட்டிங் சிஸ்டமும் பார்த்தோம். ஆனால் ஃபோனுக்கு ஒரு மின்சாரம் வேண்டுமல்லவா? மின்சாரம் இல்லாமல் எதுவும் ஓடாது. அந்த மின்சாரம் போன்ற ஒரு மூன்றாவது நிலை இருக்கிறது. நினைவு மனமும் அல்ல, ஆழ்மனமும் அல்ல, மனதையே கடந்தது. ஒரு பழங்கதை இதை அழகாக விளக்குகிறது. 400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் ஞான நூலில் ஒரு கதை வருகிறது. ஒரு ஊரிலிருந்து 10 பேர் புறப்படுகிறார்கள். நல்ல நண்பர்கள். 10 பேரும் சேர்ந்தே நடக்கிறார்கள். வழியில் ஒரு ஆறு வருகிறது. வெள்ளம் அதிகம், பாலம் இல்லை. ஆனால் போக வேண்டும். 10 பேரும் தைரியமாக ஆற்றில் இறங்குகிறார்கள். ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு நீந்துகிறார்கள். எப்படியோ அக்கரையில் ஏறுகிறார்கள். கரை ஏறிய பிறகு மூத்தவன் சொல்கிறான், எல்லாரும் வந்தார்களா என்று எண்ணுங்கள் என்று. எண்ணுகிறான். 1 2 3 4 5 6 7 8 9. 9 பேர்தான் இருக்கிறார்கள். 10வது ஆள் எங்கே? மற்றவர்களும் எண்ணி பார்க்கிறார்கள். ஒவ்வொருவனும் 9 தான் என்கிறான். ஒருவன் வெள்ளத்தில் போய்விட்டான் என்று நம்புகிறார்கள். எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறார்கள். நெஞ்சு அடித்துக் கொள்கிறார்கள். அப்போது வழியில் ஒரு அறிவாளி வருகிறான். என்ன ஆச்சு என்று கேட்கிறான். 10 பேர் ஆற்றை கடந்தோம், ஒருவன் போய்விட்டான் என்கிறார்கள். அவன் எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி எண்ணுகிறான். எண்ணிய ஆளை பார்த்துச் சொல்கிறான், நீ 9 பேரை எண்ணினாய். ஆனால் உன்னை நீ எண்ணவில்லை. எண்ணிய நீயே 10வது ஆள். யாரும் ஆற்றில் போகவில்லை. எண்ணிய ஆளே 10வது ஆள். இப்போது இந்த கதையை 3 நிலைகளோடு ஒப்பிடுங்கள். முதல் நிலை கான்ஷியஸ் மைண்ட். எண்ணி பார்த்தான், ஆராய்ந்தான், 9 தான் என்று முடிவு எடுத்தான். ஆனால் தப்பு. கரான் அரான் தப்பு. இரண்டாவது நிலை சப்கான்ஷியஸ் மைண்ட். அழுகிறார்கள், நெஞ்சு அடித்துக் கொள்கிறார்கள். ஏதோ தப்பு நடந்திருக்கிறது என்று உள்ளுக்குள் உணர்கிறார்கள். ஆனால் என்ன தப்பு என்று சொல்ல முடியவில்லை. மூன்றாவது நிலை. அவன் திடீரென தன்னையே பார்க்கிறான். யாரும் சொல்ல வேண்டாம், புத்தகம் படிக்க வேண்டாம், கடந்த கால அனுபவமும் அல்ல. தன்னைத்தானே நேரடியாக காண்கிறான். நானே 10வது ஆள் என்று யாரும் சொல்ல வேண்டாம். நானே 10வது ஆள் என்ற உண்மை நேரடியாக தெரிகிறது. இதுதான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, உண்மையான 3வது நிலை. இன்னொரு ஒப்புமை சொல்கிறேன், இன்னும் தெளிவாக புரியும். கோவிலின் கோபுரத்தை வெளியிலிருந்து பார்க்கிறீர்கள். யாரோ சொல்கிறார்கள், உள்ளே கருவறையில் சிவலிங்கம் இருக்கிறது என்று. நீங்கள் நம்புகிறீர்கள். இது கான்ஷியஸ் மைண்ட். யாரோ சொன்னதை ஏற்றுக்கொண்டது. உள்ளே நுழையாமலேயே ஒரு அதிர்வை உணர்கிறீர்கள். ஏதோ இருக்கிறது என்று உடல் சொல்கிறது. இது சப்கான்ஷியஸ் மைண்ட். உடலின் உணர்வு. நீங்களே கருவறையில் நிற்கிறீர்கள். சிவலிங்கத்தை நேரில் காண்கிறீர்கள். யாரும் சொல்ல வேண்டாம், நீங்களே கண்டீர்கள். இதுதான் இன்ட்யூஷன், நேரடி அனுபவம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. சப்கான்ஷியஸ் மைண்டும் இன்ட்யூஷனும் ஒன்றா? இல்லை. இரண்டும் மிகவும் வேறுபட்டவை. ஆழ்மனம் என்பது உங்கள் கடந்த கால அனுபவங்களின் சேகரிப்பு. நீங்கள் பார்த்தது, கேட்டது, கற்றது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன.
உடல் இதை வைத்து முடிவு எடுக்கிறது. இது உங்களுக்கு மட்டுமே உரியது. உங்கள் அனுபவம் வேறு. என் அனுபவம் வேறு. அதனால் இது தப்பாகலாம். இன்ட்யூஷன் இப்படி அல்ல. அது உங்கள் கடந்த கால அனுபவம் அல்ல. அது உங்கள் மனம் அல்ல. அது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அது தப்பாகாது. தசமன் கதையை பாருங்கள். நினைவு மனம் கணக்கு போட்டது. தப்பு. ஆழ்மனம் ஏதோ தப்பு என்று உணர்ந்தது. ஆனால் என்ன தப்பு என்று சொல்ல முடியவில்லை. இன்ட்யூஷனில் நேரடியாக கண்டான். நானே 10வது ஆள். இது தப்பாகவே முடியாது. ஏனென்றால் இது மனதின் கணக்கு அல்ல. இது உண்மையின் நேரடி அனுபவம். இப்போது யோசியுங்கள். கான்ஷியஸ் மைண்ட் என்பது உங்கள் சிந்தனை. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது உங்கள் அனுபவம். இரண்டும் உங்களுடையது. இரண்டும் தப்பாகலாம். ஆனால் இன்ட்யூஷன், அது உங்கள் சிந்தனை அல்ல. உங்கள் அனுபவமும் அல்ல. அப்போது அது எங்கிருந்து வருகிறது? ஒரு தாய் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். திடீரென விழிக்கிறாள். குழந்தையை பார்க்கிறாள். இன்னும் எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் ஏதோ தப்பு என்று தோன்றுகிறது. அரை மணி நேரம் கழித்து குழந்தைக்கு காய்ச்சல் வருகிறது. இது சப்கான்ஷியஸ் மைண்டா? இல்ல. ஏனென்றால் உடலில் எந்த அறிகுறியும் இன்னும் தெரியவில்லை. கடந்த கால பேட்டர்னும் இல்லை. ஆனாலும் தாய்க்கு தெரிகிறது. ஒரு பிசினஸ்மேன் ஒரு டீலை பார்க்கிறான். எல்லா கணக்கும் சரியாக இருக்கிறது. லாபகரமாக இருக்கிறது. ஆனால் உள்ளே ஒரு குரல் வேண்டாம் என்கிறது. நினைவு மனம் செய் என்கிறது. ஆழ்மனத்திலும் எந்த கெட்ட அனுபவமும் இல்லை. ஆனாலும் வேண்டாம் என்று தோன்றுகிறது. செய்யவில்லை. 6 மாதம் கழித்து அந்த டீல் மோசமாகிறது. இது எங்கிருந்து வந்தது? நினைவு மனம் செய் என்று சொன்னது. ஆழ்மனத்தில் எந்த காரணமும் இல்லை. ஆனாலும் ஒரு அறிவு வந்தது. இதுதான் இன்ட்யூஷன். இது உங்கள் மனதிலிருந்து வரவில்லை. உங்கள் அனுபவத்திலிருந்து வரவில்லை. உங்களை விட பெரிய ஒன்றிலிருந்து வருகிறது. அதனால்தான் இதை கடவுளின் மொழி என்கிறார்கள். ஏனென்றால் அது உங்கள் மொழி அல்ல. உங்கள் மனம் அல்ல. உங்கள் அனுபவம் அல்ல. உங்களுக்குள் இருக்கும் ஒரு பெரிய அறிவு பேசுகிறது. 1000 வருடங்களுக்கு முன்னால் சிவவாக்கியர் என்ற சித்தர் இதை ஒரே வரியில் சொன்னார். பேசிடாது இருப்பிரேல் நாதன் வந்து பேசுமே. நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் நினைவு மனம் நிற்கட்டும். ஆழ்மனமும் அமைதியாகட்டும். அப்போது நாதன் வந்து பேசுவார் என்கிறார். நாதன் என்றால் கடவுள். உங்கள் மனம் பேசுவதை நிறுத்தும்போது கடவுள் பேசுகிறார் என்கிறார் சிவவாக்கியர். இதுதான் இன்ட்யூஷன். கடவுளின் மொழி. இப்போது எல்லாவற்றையும் ஒன்றாக பாருங்கள். டமாசியோ ஆய்வில் உடல் 50வது சீட்டில் அறிந்தது. அது சப்கான்ஷியஸ் மைண்ட். கடந்த கால பேட்டர்ன்களின் பதிவு. உடல் சொல்வது. ஆனால் தசமன் கதையில் தன்னைத்தானே பார்த்தது வேறு. அது சப்கான்ஷியஸ் அல்ல. அது நேரடி அறிவு. இன்ட்யூஷன். ஒன்று உடல் சொல்வது. மற்றொன்று ஆன்மா அறிவது. உடல் சொல்வது சரியாகலாம் தப்பாகலாம். ஆன்மா அறிவது தப்பாகாது. அதனால்தான் சிவவாக்கியர் உடல் உணர்வு என்று சொல்லவில்லை. நாதன் என்றார். கடவுள் என்றார். இன்று 3 சோதனைகள் செய்யுங்கள். ஒவ்வொரு நிலைக்கும் 1. சோதனை 1. கான்ஷியஸ் மைண்ட். ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நன்மை தீமைகளை பட்டியல் எழுதுங்கள். ஒவ்வொன்றையும் ஆராயுங்கள். இது நினைவு மனத்தின் வேலை. சோதனை 2. சப்கான்ஷியஸ் மைண்ட். அடுத்த முறை யாரையாவது புதுசாக சந்திக்கும்போது கவனியுங்கள். முதல் 3 வினாடிகளில் என்ன உணர்வு வருகிறது? குறித்துக் கொள்ளுங்கள். பின்னால் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் சரியாக இருக்கும். சோதனை 3. இன்ட்யூஷன். தினமும் 5 நிமிடம் கண்களை மூடுங்கள். எந்த சிந்தனையையும் தொடர்ந்து செல்லாதீர்கள். எந்த உணர்வையும் பற்றிக் கொள்ளாதீர்கள். நினைவு மனமும் அமைதியாகட்டும். ஆழ்மனமும் அமைதியாகட்டும். அந்த அமைதிக்குப் பிறகு ஒரு தெளிவு வரும். யாரும் சொல்லாத ஒரு பதில் வரும். சிவவாக்கியர் சொன்னது அதுதான். பேசிடாது இருப்பிரேல் நாதன் வந்து பேசுமே. இன்று 3 நிலைகளை பார்த்தோம். கான்ஷியஸ் மைண்ட். நினைவு மனம். யோசிக்கிறது. ஆராய்கிறது. சக்தி வாய்ந்தது. ஆனால் மெதுவானது. தப்பாகலாம்.
சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம். மூளைக்கு முன்னாடியே அறிகிறது, வேகமானது. ஆனால் இதுவும் தப்பாகலாம். ஏனென்றால் இது இன்னும் மனம்தான். இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, மனதையே கடந்தது, உங்களுடையது அல்ல. எல்லோருக்கும் பொதுவானது, தப்பாகாது. இதுதான் கடவுளின் மொழி. உலகம் கான்ஷியஸ் மைண்டில் வாழ்கிறது. சிலர் சப்கான்ஷியஸ் மைண்டை அறிவார்கள். ஆனால் இன்ட்யூஷனை அறிந்தவர்கள் மிகச்சிலர். அந்த மிகச்சிலரில் நீங்களும் ஒருவராக முடியும். 5 நிமிடம் அமைதியாக இருங்கள். கடவுள் பேசுவார். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.